அப்போ ஏன் பின்னால் மயில் வந்துச்சு அப்படின்னு பார்க்க போனோம்னா, யானை என்பது நிலத்தின் அதிகாரம், மயில் என்பது அழகு. அதாவது ஆரம்பத்தில் மொழிக்கு தேவைப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் வலிமை. அதனால தான் யானை வாகனமாக வழங்கப்பட்டிருக்கிறது. மொழி வளர்ந்து செழிச்சிருச்சு. அப்போ பின்னால் அதுக்கு தேவைப்பட்டது என்னன்னா அழகு மற்றும் நளினம். அதனால தான் மயில் வாகனமாக வழங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இப்போ லகரத்துக்கும், அதாவது லகரங்கிறத தமிழ் ஒரு சிறப்பான ஒரு எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த முருகனின் வேலுக்கும் என்ன ஃபோனிட்டிக் கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாமா? தமிழின் தனிச்சிறப்பு லகரம் முருகனோட நேரடி தொடர்புடையது. அதாவது மொழியின் மையமே இந்த லகரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, முருகு என்ற சொல்லில் இருக்கும் மென்மை அழகு என்ற சொல்லில் இருக்கும் லகரத்தோடு ஒத்திசைவது. இன்னொன்று, வேல் என்பது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேல் என்று சொல்லும்போது நாக்கு மேல் நோக்கி சென்று வருவது ஒரு கூர்மையான அதிர்வை உண்டாக்குது அப்படிங்கிறாங்க. லகரம் எப்படி தனித்துவமான தமிழின் அடையாளமோ அப்படியே வேல் என்பது தமிழரின் தனித்துவமான அறிவு ஆயுதம். இவ்விரண்டையும் இணைப்பதே முருகன், அதாவது தமிழ். அதாவது அதனால தான் முருகனை தமிழின் ஆளுமை அப்படின்னு தமிழோட முப்பாட்டன்னு சொல்கிறோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, முருகன் தான் தமிழினத்தோட ஆதி மூதாதை. அந்த ஆறுமுகம் எப்படி உருவகப்படுத்தப்பட்டது, அது எதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு இந்த கருத்தை வச்சு தான் இது எல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ இது எல்லாத்துலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, எல்லாமே நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுருக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முதல் நிலை இயற்கையாக இருந்திருக்குது, அப்புறம் இலக்கியம், அப்புறம் புராணம், அப்படி ஒவ்வொன்றும் வளர்ச்சி அடைந்து வந்திருக்குது. எதுவுமே மறையலை, மாறலை. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறப்ப நம்மளுக்கு நம்மளோட மொழியோடையும் நம்மளோட தெய்வங்களோடையும் ஒரு பிணைப்பு உருவாகுது. அதுக்கு நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் இந்த ஆய்வுகளை பண்ணுறேன். நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். எனக்கு தெரியாத கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களோட பகிர்ந்துக்குங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி.